ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டில் வந்துட்டு வரலட்சுமி பூஜை வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணுறோம். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எங்கள் அக்கா வீட்டோட வரலட்சுமி பூஜை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இயர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வரமகாலட்சுமியை வந்துட்டு நல்லா மாவுலே கோலமெல்லாம் போட்டு விளக்கேற்றி இயர்லி மார்னிங்கே வரமகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே வந்துட்டு வரவழைச்சிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங்காக போல் தான் எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கவங்கள மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அக்கா வந்துட்டு வரலட்சுமி நோம்புக்காக. ஸோ அதனால் ஈவினிங்காக போல் தான் செலிப்ரேஷன் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அக்கா வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்ருக்குறாங்க. சாமியெல்லாம் நல்லா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு சாமி வந்துட்டு கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டோட பூஜை அறை பார்த்தீங்கன்னா நல்லா செமையாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த அம்மனை தான் வந்துட்டு இயர்லி மார்னிங் வர வச்சாங்க. இந்த அம்மனுக்குமே நைட்டெல்லாம் வந்துட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணோம். அம்மனுக்கு பிரசாதமாக பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட்டு, பழம் எல்லாமே படைச்சிருந்தாங்க. படைச்சிட்டு வந்த சுமங்கலிகளுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அதையுமே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் சாமி முன்னால் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்திருந்த சுமங்கலிங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுவோம். சின்னவங்களாக இருந்தால் நம்மளுமே ஆசீர்வாதம் பண்ணுவோம். இந்த வரமகாலட்சுமி நோன்பு அன்னைக்கு பார்த்திங்கன்னா வரமகாலட்சுமி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வரவழைச்சு அந்த அம்பாள் கிட்ட என்ன வரம் வேணுமோ நம்ம கேட்டோன்னா அந்த வரங்களை வந்துட்டு அந்த அம்பாள் வந்துட்டு நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான்றது ஒரு பெரிய ஐதீகமே இருக்குது. ஸோ வரமகாலட்சுமி நோன்பு அன்னைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இதன வரைக்கும் இருந்த பணம் கஷ்டம், அப்புறம் நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அந்த கஷ்டம், அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீராத பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த அம்பாள் வந்து நம்மளை தீர்த்து வச்சு நம்ம குடும்பத்தை வந்து செல்வ செழிப்பாக ஆக்குவான்றது பெரிய ஒரு நம்பிக்கையே இருக்குது. மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் தரக்கூடிய இந்த வரலட்சுமி நோன்பு வந்து பார்த்திங்கன்னா கன்னி பெண்களும் கல்யாணம் ஆன பெண்களுமே கடைபிடிக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுப்போம். ஆனால் அந்த ரிட்டன் கிஃப்ட்ஸில் நிறைய பலன்கள் இருக்குது. நம்ம அந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறதுல வந்துட்டு ப்ளவுஸ் பிட்டு வந்து வச்சு கொடுப்போம். அப்படி கொடுக்குறப்ப நம்ம வஸ்திர தானம் கொடுத்த பலன் வந்து கிடைக்கும். நம்ம வைக்கிற வளையல் வந்துட்டு நம்மளுக்கு மனம் வந்துட்டு அமைதியை கொடுக்கும். அப்புறம் மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு இது வந்துட்டு நம்மளுக்கு மாங்கல்ய பலத்தை வந்துட்டு வலுப்படுத்தும். அப்புறம் நம்ம கண்மை வச்சு கொடுப்போம். அது வந்துட்டு கண் டிஸ்டியை வந்துட்டு போக்கும். நம்ம கொடுக்குற மருதாணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்துட்டு நோயிலிருந்து வந்துட்டு பாதுகாக்கும். அப்புறம் வந்து வெற்றிலை பாக்கு இதையுமே வச்சு கொடுப்போம். அது இல்லாமலுமே ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த வெற்றிலை பாக்கில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி என 3 தெய்வங்களும் இருப்பதனால வந்துட்டு நம்மளுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். நம்ம கொடுக்குற பூ வந்துட்டு நம்மளுக்கு மேலும் மகிழ்ச்சியை தரும். இது நான் வரைக்கும் தெரிஞ்சுக்கிறாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிரசாதம் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த சுமங்கலிங்களுக்கெல்லாம் வயிறார சாப்பிட்டு போனோம். அதுதான் நம்மளுக்கு மெயினான பலன் கொடுக்கும். அதனால் அந்த சுமங்கலிக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிளேட்டில் போட்டுட்டு எல்லாம் நம்ம நெய்வேத்தியம் படைச்சோம் இல்லைங்களா, அதெல்லாமே போட்டுட்ருந்தோம். என்னென்ன செஞ்சுருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், சுண்டல், வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சுருந்தாங்க. தேங்காய் சாதம் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் லெமன் சாதம், புளி சாதம், வடை இதெல்லாம் தான் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாயசம் வேறு செஞ்சுருந்தாங்க. ஜவ்வரிசியும் பருப்பும் போட்டு ஒரு பாயசம் செஞ்சுருந்தாங்க. ஸோ வந்த சுமங்கலிங்களுக்கெல்லாமே நல்லா வயிறார சாப்பாடு போடுறது அதீத பலனை வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வீடு தேடி வர்ற சுமங்கலிங்களுக்கு வந்துட்டு நல்லா உபசரித்து நல்லா வயிறார சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்க முடியலைன்னா அட்லீஸ்ட் தண்ணினாவது கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க ரிட்டன் போகிறப்ப நம்ம கொடுக்குற மஞ்சள் கயிறு, தாலி, பூவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்குறவங்களுக்கு மாங்கல்ய பலத்தையும், பெறுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சகல ஐஸ்வர்ய பலத்தையும் கொடுக்கும். வந்திருந்த எல்லா கெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா போனதுக்கப்புறம் அக்கா வந்து மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நம்ம கணவன்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கணவனோட ஆயுள் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. எந்த நாள் ஆசீர்வாதம் வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் இந்த வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு வந்துட்டு கணவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்பவே நல்லது. அதனால் கல்யாணம் ஆன எல்லா பெண்களும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள்னாவது கணவனிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதையுமே நானும் ஃபாலோ பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். நல்லா ஆசீர்வாதம்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட காலில் விழுந்ததுக்கு காசும் அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ணியாச்சு.
அக்கா ஆசீர்வாதம் வாங்கினப்ப பார்த்தீங்கன்னா, மாமா கிட்டேருந்து அக்கா வந்துட்டு காசு வந்துட்டு கரெக்டாக வாங்கல. நான் வந்து கரெக்டாக கேட்டு வாங்கிட்டேன். அதனால ரொம்ப ஜாலியா போச்சு. அதுக்கப்புறம் அம்மனுக்கு படைச்ச புடவைய வந்துட்டு எனக்கு குடுத்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நானும் அக்காவும் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோம்புக்காக தான் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால எல்லா இயர்ஸுமே நாங்க போவோம். அதேமாரி இந்த இயர்ஸும் போயிருந்தோம். கொஞ்சம் நியர்பை தான். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க பூஜை ரூம ரொம்ப நல்லா அழகா வச்சு வரலட்சுமி நோன்பு கும்பிட்டுருந்தாங்க. அங்கே இருக்கிற அம்மனும் பார்த்தீங்கன்னா, ஆஷ் கலரில் புடவை கட்டியிருந்துச்சு. அந்த சில்வர் கலருக்கும், இந்த ஆஷ் கலருக்கும் அந்த அம்மன் வந்து பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தாங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம் வந்துட்டு இப்போ அவங்க எனக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் பண்ணேன். அந்த மாரி மாற்றி மாற்றி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டோம். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அக்காவும் ஃப்ரெண்டுமே மாற்றி மாற்றி ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருந்தாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுமே நிறைய பிரசாதம்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ சாப்பிட சொல்லியிருந்தாங்க. எங்களால் வந்துட்டு இங்கே தான் சாப்பிட்டு போனதுனால பெருசாக சாப்பிட முடியல. அதனால் லைட்டாக வந்துட்டு அவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து கொழக்கட்டை செஞ்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதை மட்டும் ஒன்று மட்டும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். அம்மனை பார்த்து ரசிச்சிட்ருந்தோம். அவங்க கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட்டையும் வாங்கியாச்சு ஹாப்பியாக. அழகு நிறப்பட்டு ஆடை உடுத்த அபயமளிக்கும் அக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் குடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 10:00 ஆயிருச்சு. ஸோ, அதனால அம்மனுக்கு வந்துட்டு ஆழ்த்தி எடுக்கலான்னு சொல்லிட்டு, ஆழ்த்தி கரைச்சி எடுக்கிறதுக்காக அதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சுமங்கலிங்க வந்துட்டு திஷ்டி கலைக்குவாங்கல்ல அந்த மாரி. அம்மன் இன்னைக்கு நெறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால அம்மனுக்கு திஷ்டி கலைக்கிற மாரி தான் இது. லாஸ்ட்டா வந்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாரி 3 நாள் வச்சுருப்பாங்க. இந்த 3 நாளில் இந்த ஃபஸ்ட் நாள் மட்டும் இந்த மாரி ஆழ்த்தி கலைச்சி எடுப்பாங்க. இப்போ இந்த 3 சுமங்கலிங்க பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு இந்த மாரி ஆழ்த்தி கலைச்சி எடுத்து நம்ம தெரு முனையில வந்துட்டு ஊத்திருவாங்க. இதுவுமே வந்துட்டு அந்த ஃபஸ்ட் டே வந்துட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாரி பண்ணுவாங்க அம்மனுக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இந்த வரமகாலட்சுமிக்கு ஆலத்தியெல்லாம் கடைச்சி எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயும் மணி பார்த்தீங்கன்னா 10:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா வீட்டில் இருக்கிற அந்த வரமகாலட்சுமி அம்மனுக்கும் ஆலத்தி கலக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அங்கேயும் ஆலத்திலாம் கலைச்சி எடுத்து முடிச்சிட்டோம். இந்த வரலட்சுமி நோன்பு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணாலும் அந்த வரம் தரக்கூடிய அந்த வரமகாலட்சுமியை மனசார வேண்டிக்கிட்டோன்னா, கண்டிப்பாக அந்த அம்மனோட அருள் கிடைக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசித்தா உங்களுக்குமே அம்மனோட அருள் கிடைக்கட்டும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்துட்டு இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.